வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஏற்கனவே போட்ட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டோக்கால்னால் என்னென்ன டைப் ப்ரோட்டோக்கால் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ரோட்டோக்கால் வந்து I2C ப்ரோட்டோக்கால். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெகுலராக நம்மளோட மொபைல்ஸில், ஐஃபோன்ஸில், லேப்டாப்ஸ்லேருந்து எல்லா இடத்துலையும் வரக்கூடிய ப்ரோட்டோக்கால் வந்து I2C ப்ரோட்டோக்கால். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டர் சர்க்யூட். அப்படின்னா இன்டகிரேட்டர் சர்க்யூட்னா ஐசிக்கு நடுவில் உள்ள கம்யூனிகேஷன் இன்டகிரேட்டர் சர்க்யூட். 2 ஐ இருக்கா, அதனால் I2C 2 ஐ இருக்கிறதுனால இது வந்து I2C ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறாங்க. இந்த I2C ப்ரோட்டோக்காலில் மாஸ்டர் வந்து கண்டிப்பாக CPU தான். ஸ்லேவ் பார்த்தீங்கன்னா டச்சு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டிருக்கேன். டச்சாக இருக்கலாம், இது ஆடியோ வைஸாக இருக்கலாம், டிஸ்பிளேவாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் 2 லைன் வந்து கம்பல்சரி I2C ப்ரோட்டோக்காலில் இருக்கும். ஒரு லைனோட பேர் தான் பார்த்திங்க அப்படின்னா SDAன்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா சீரியல் டேட்டா, சரியா? இன்னொரு லைன் பேர் பார்த்திங்க அப்படின்னா SCLன்னு சொல்லுவாங்க. இது பேர் தான் சீரியல் கிளாக். இப்போ வந்து ஒரு மாஸ்டர் ஸ்லேவுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த 2 லைன் வழியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். இந்த 2 லைன் இன்ஸ்ட்ரக்ஷன் போனால் மட்டும்தான் டச்சு வேலை செய்யும். இல்லைனா டச்சு வேலை செய்கிறதுக்கு எந்தவித வாய்ப்பும் கிடையாது. இப்போ இந்த 2 லைனை மட்டும் நான் செக் பண்ணிட்டேன், I2C வேலை செய்யுமானா நிச்சயமாக வேலை செய்யாது. காரணம் என்ன அப்படின்னா 2 ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க. இந்த 2 ரெசிஸ்டர் வழியாக உங்களுக்கு VDD அப்படின்னா ஒரு வோல்டேஜ் 1.8 வோல்ட்டு, லேப்டாப்னால் 3.3 இந்த மாதிரி இந்த வோல்டேஜை உங்களுக்கு லைனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த 2 வோல்டேஜும் இந்த சிக்னல் கூட ட்ராவல் ஆகி போனால் மட்டும்தான் உங்களோட மைக்ரோ கண்ட்ரோலர், அதாவது உங்களோட CPU ஸ்லேவை வந்து கண்ட்ரோல் பண்ணும். சில நேரம் பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டர் மிஸ் ஆகிறதுனாலையோ இல்லை இந்த ரெசிஸ்டருக்கு வர வேண்டிய வோல்டேஜ் வராதனாலையோ நம்மளோட I2C ப்ரோட்டோக்கால் ஃபெயிலியர் நடக்கலாம். இந்த 2 ரெசிஸ்டருக்கு பேர் தான் பார்த்திங்க அப்படின்னா புல்லப் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. புல்லப் ரெசிஸ்ட்னா என்னன்னு தெரில அப்படின்னா புல்லப் ரெசிஸ்ட்னா என்னென்னு நீங்கள் போய் டீட்டெயில்ஸாக பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த I2C லைனில் ஒரு லைன் மிஸ் ஆகிறத கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன் அப்படின்னா இதில் 3 கனெக்ஷன் இருக்குது. அதாவது CPUக்கும் ஒரு கனெக்ஷன், ஸ்லேவுக்கு ஒரு கனெக்ஷன், ப்ளஸ்ஸு உங்களோட புல்லப்பில் ஒரு கனெக்ஷன், மொத்தம் 3 கனெக்ஷன் இருக்கிறனால ஏதாவது ஒரு கனெக்ஷன் கட் ஆனாலும் கூட உங்களுக்கு வேல்யூ வந்து OLங்கிறது வராது. வேல்யூ மாறும், ஆனால் OL வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா I2C ப்ரோட்டோக்காலில் ஒரு 1.8 வோல்ட் வரும், அது CPUலேருந்து வருதுன்னு நினச்சிக்காதீங்க. என்ன அப்படின்னா இது வந்து அந்த புல்லப் வழியாக இங்கே வர்றது. இந்த I2C ப்ரோட்டோக்காலில் உங்களோட மொத்த சிஸ்டம் பார்த்திங்க, உங்களோட உள்ள எல்லா ஐசியும் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மாஸ்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும். இந்த I2C ப்ரோட்டோக்கால் சீரியல் டேட்டான்னு சீரியல் கிளாக்குங்கிற ஒரு பின்னை நீங்கள் கேமராவில் பார்க்குறீங்க, ஆடியோ ஐசியில் பார்க்குறீங்க, நெட்வொர்க் ஐசி, எந்த ஐசியில் பார்த்தாலும் சரி, இந்த லைன் மிஸ்ஸுன்னா அந்த சிஸ்டம் வேலை செய்கிறதுக்கான எந்தவித வாய்ப்பும் எந்தவித சாத்தியக்கூறும் கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் ஒரு ஸ்கிமேட்டிக் படிக்கிறீங்க, ஒரு டேட்டா ரீட் பண்ணுறீங்க, இல்லை ஹார்ட்வேர் சொல்யூஷன் எடுத்து பார்த்து ஒரு மொபைல்ஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் ரெடி பண்ணணும்னு பார்க்குறீங்க. உங்கள்கிட்ட டயக்ராம் இருக்கணும். டயக்ராம் இருந்து அதில் SDAன்னு SCLன்னு 2 லைன் போட்டிருக்காங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த லைன் வருதான்னு செக் பண்ண வேண்டியது உங்களோட முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து அதோட புல்லப் ரெசிஸ்ட். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த புல்லப் ரெசிஸ்ட் இப்போ வெளியில் எக்ஸ்டர்னலாக இருக்க உங்கள் கண்ணில் பார்க்க முடியுது. அப்படியே இந்த சிஸ்டத்தை கொண்டு போய் அப்படியே மாஸ்டருக்குள்ளே CPU உள்ளே போட்டுருவாங்க. அப்போ இன்டர்னல் புல்லப் ரெசிஸ்டாக போயிடும். அப்படி இன்டர்னல் புல்லப் ரெசிஸ்டாக போயிட்டு அப்படின்னா உங்களோட சிஸ்டம் வந்து உள்ளே இருந்து புல்லப் எடுக்கும். அப்போ நீங்கள் என்னென்னா நம்ம வந்து சீரியல் டேட்டா சீரியல் கிளாக் பார்க்குறோம், ரெசிஸ்ட் போட்டிருக்கோம் நாங்களே, ரெசிஸ்ட் இல்லைன்னு பார்க்காதீங்க. மேக்ஸிமம் வெளியில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா CPUக்குள்ளே இன்டர்னலாக உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ட்ராவல் ஆகி போயிடும். சீரியல் டேட்டா கிளாக்கில் நீங்கள் பார்க்குற 1.8 வோல்ட் சிக்னல் வருதுங்கிறத காட்டுற பின்னு கிடையாது. அது ஜஸ்ட்டு புல்லப் 1.8 வோல்ட் வந்துட்டாலே எனக்கு வந்து சீரியல் டேட்டா பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்க முடியாது. எக்ஸாக்டாக தெரியணும் அப்படின்னா நமக்கு ஆசிலோஸ்கோப் இருந்து நாம் செக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அதோட டீட்டெயில்ஸ் தெரியும். இப்போ I2C ப்ரோட்டோக்கால்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இனிமேல் நீங்கள் சர்க்யூட் செக் பண்ணும்போது கண்டிப்பாக I2C ப்ரோட்டோக்காலை வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், I2Cனா 2 லைன் சீரியல் டேட்டா சீரியல் கிளாக்கு புல்லப் ரெசிஸ்ட் இருக்கும். இது எல்லாத்தையும் செக் பண்ணிங்க. இந்த மாதிரி நம்ம சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.